Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பினூடாக நாங்கள் எங்களது இஸ்லாமிய மார்க்கத்தை சரிவர பின்பற்றுவதற்காக வேண்டி முக்கியமான சில பகுதிகளை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பின் முதலாவது பாடம் ஃபிக்ஹுடைய பாடம். அந்த ஃபிக்ஹுடைய வகுப்பிலே நாங்கள் சலா சம்பந்தமான கிதாபு சலா தொழுகை என்ற பாடத்தில் நாங்கள் எதை படிச்சுட்டு இருக்கிறோம்? பொதுவாக எப்படி சொல்லலாம், சுன்னத்தான தொழுகைகள் இல்லையா, சுன்னத்தான தொழுகைகள் என்ற அந்த பகுதியை நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். சரி, இப்போ அதில் நாங்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா கடைசியாக நாங்கள் படித்தது மலை தேடி தொழுதல் என்ற தொழுகை. அப்போ இந்த மலை தேடி தொழுதல் என்ற தொழுகையை ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தலுமா, சொல்லலுமா, இது எப்படி தொழணும், எத்தனை ரக்காத்து, எப்படியான முறையில் இதை தொழணும் அப்படின்ட்டு சுருக்கமாக கதை முடிஞ்சு. எப்படி பெருநாள் தொழுகை நீங்கள் எப்படி தொழுகிறீங்களோ அதை மாதிரி தொழுந்து கொள்ளுங்க இல்லையா? பெருநாள் தொழுகை மாதிரி தொழுகன்னு சொல்லிட்டு தக்பீரில் வித்தியாசம் இருக்குதா? இல்லை, எல்லாமே ஒன்று தான் இல்லையா? இப்போ 2 ரக்காத் தொழணும். பெருநாள் தொழுகை மாதிரி முதலாவது ரக்காத்தில் 6 தக்பீர்களும் 2வது ரக்காத்தில் 5 தக்பீர்களும் அப்படின்னு சொல்லி அந்த தொழுகை ஆரம்பமாகும். சரி, அப்போ தொழுதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு உபதேசம் இருக்குது. அந்த உபதேசத்தின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அவங்களுடைய மேலாடையை பிரட்டி போட்டுக்கொள்வாங்க, மேலாடையை. அப்போ அதுக்கு பின்னால் அவங்களுடைய பிரார்த்தனை மிகவுமே ஒரு அல்லாஹ்விடத்தில் மிகவும் கெஞ்சி கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கும். எந்த அளவு கண்டா, ஹத்தா யுரா பயாது இப்தைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கக்கத்தின் வெள்ளை நிறம் தெரிந்தது. அந்த அளவுக்கு கையை ரசூலுல்லாஹ் உதைத்தினாங்க. அதே ஹதீஸில் வருகிறது, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குண்டா, இப்போ நாங்கள் உள்ளங்கையை இப்படி வச்சு தான் நம்ம துவா கேட்போம். அந்த கையை உசத்தின் அந்த உயரத்துக்கு கீழே இருந்து பார்க்கிறவர் அல்லது முன்னுக்கு நின்று பார்க்கிறவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கை என்ன செஞ்சுக்கிறாங்க, அடுத்த பக்கம் திருப்பி வச்சு கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஹதீஸ்கள் வருது. அதனுடைய வெளிப்பக்கத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லியே ஒரு ஹதீஸ் வருது. அப்போ உலமாக்கள் சொல்றாங்க, அந்த வெளிப்பக்கம்னா புறக்கையை வச்சு, புறக்கையை எப்படி வச்சு கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த புறக்கையை காட்டி கேட்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினாங்க. அப்போ மஅமூம்களும் என்ன செய்வாங்க, உயர்த்துவார்கள். அவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனைக்கு அவர்கள் ஆமீன் சொல்வார்கள். அப்போ இது இந்த அமைப்பில் இந்த தொழுகை தொழப்படும். சரி, அப்போ ஹொத்துபான்னு சொல்லி வார நேரத்தில் என்ன ஹொத்துபா கிடையாது, ஜும்மாவுடைய ஹொத்துபா மாதிரி அல்ல, ஒரு உபதேசம். என்னது? ஒரு உபதேசம். இப்போ ஜும்மாவுடைய ஹொத்துபா 2 ஹொத்துபாக்கள் இல்லையா இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு உபதேசம் உண்டு, அங்கே நடக்கும். இதில் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் என்ன நடக்கும், பிரார்த்தனை தான் இதில் விசேஷம். சரி, அடுத்தது இஸ்திஸ்கா நாங்கள் சொன்னோம் 3 முறைகளில் கேட்கலாம் அப்படின்னு. என்னென்ன முறையில் கேட்கலாம்? மழை தேடுவது 3 முறைகளில் மழை தேடலாம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று என்னது? துவா. அது எங்க இருந்துன்னு கேட்கலாம் இல்லையா, எங்க இருந்து கேட்கலாம். அடுத்தது தொழுகையில, அதாவது இதுக்குண்டு தொழக்கூடிய தொழுகை அல்ல, நல்லா விளக்கும், இதுக்குண்டு தொழக்கூடிய தொழுகை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து கேட்டாங்க? மிம்பர்ல இருந்து கேட்டாங்க. அப்போ ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலையும் கேட்கலாம், மிம்பர்ல இருந்து இமாம் கேட்கிறது. அப்ப இப்படியான ஒரு அமைப்பையும் செஞ்சு கொள்ளலாம். 3வது என்னது? அதுக்குன்னு தொழுது கேட்கிறது. இது மிகவும் சிறந்தது, இது மிகவும் சிறந்தது. சரி, இது போக இதனுடைய சட்டங்கள் ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னா சில மசாலாக்கள். அதில் ஒன்று என்னென்றால், இப்போ இவங்க அதாவது பெருநாள் தொழுகையும்
இஸ்திஸ்காவுடைய தொழுகை வந்து எங்களுக்கு நேரம் குறிப்பிட்டு செய்யலாம் இல்லையா, நேரத்தை சொல்லியே செய்யலாம். ஆனால் கிரகண தொழுகை அப்படி அல்ல, கிரகணம் வார டைமுக்கு தான் அறிவிக்கலாம், கிரகணம் ஏற்பட்ட டைமுக்கு தான் அறிவிக்கலாம், நேரத்தை குறிக்கலாது, இந்த நேரத்துலாம் வரும் அதெல்லாம் சொல்லலாது. கிரகணத்தை நாங்கள் எப்போ பார்க்குறோமோ அப்போ தொழுகிறது தான் கிரகண தொழுகை. சரி, அப்போ இஸ்திஸ்கா அதாவது மலை தேடி தொழுதல் என்பது வந்து முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவார், அதாவது அந்த அமீர் சொல்லுவார், அந்த நாட்டுடைய என்னது மலிக் சொல்லுவார், அல்லது அந்த ஏரியாவுடைய அமீர் சொல்லுவார், நாளைக்கு என்னது இந்த பள்ளிகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்திஸ்காவுடைய தொழுங்க. அந்த அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு இத்தனை மணிக்கு நாங்கள் தொழுவோம்டுவோம். அப்போ ஒரு காலையில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த தொழுகை நடக்குமா இல்லையா, அந்த தொழுகை நடக்கும். சரி, இப்போ இவங்க தொழுவதற்காக வேண்டி போகிறாங்க. போகிற நேரத்தில் மழை பொழியுது, மழை பெய்யுது. இப்போ மழை தேடி தொலை போனவங்க இப்போ போகக்குள்ளே மழை பெய்யுது, அப்போ தொழணுமா? தேவையில்லையா? தொலை தேவையில்லை. ஏன் தொலை தேவையில்லைண்டா அதை காரணி இல்லாம பெய்த்து தானே. இப்போ மழைக்காக வேண்டி தான் போனாங்க, அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு திரும்பி வந்துடுவாங்க. சரி, இப்போ ஒருவர் என்ன செய்கிறாரு, சலாத்துல் இஸ்திஸ்கா மழை தேடி தொழுவதற்காக வேண்டி ஜமாத்து நடக்குது, அந்த ஜமாத்தோட சேர்ந்து கொள்ளணும்னு வாராரு. அங்கே வந்தால் இமாம் என்ன செய்கிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு என்ன மிஸ் ஆகிருக்குது, தக்பீர்கள் மிஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த தக்பீரை வந்து இவரை கலா செய்யணுமா இல்லையா, தேவையில்லையா? தேவையில்லையா? மீட்டணும். தேவையில்லைன்னு சொல்றவங்க கலாச்சைய தேவையில்லை. கலாச்சை என்ன செய்ய தேவையில்லை. நான் ஏன் கேட்குறேன்டா மறுபடியும் உங்களுக்கு மறக்காமிக்கிறதுக்காக. கலாச்சை என்ன தேவையில்லை, கலாச்சைய தேவையில்லை. அவருக்கு வந்து ஒரு ரக்காத்து மிஸ் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன செய்வார், ஒரு ரக்காத்து மிஸ் ஆகுனா அப்போ இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் எழும்பி அந்த ஒரு ரக்காத்தை தொழுவார். தொழுகிற நேரத்தில் வந்து அப்போ இவருக்கு எத்தனையாவது ரக்காத்து, அது ரெண்டாவது ரக்காத்து. அப்போ ரெண்டாவது ரக்காத்தில் எத்தனை தக்பீர்கள், 5. அப்போ அந்த அஞ்சையும் சொல்லி இவர் என்ன செய்வார், இவர் வந்து தொழுவார். அது வந்து இமாம பின்பற்றணுமே, அது இமாம பின்பற்றணும். இமாம பின்பற்றி 5 தக்பீர்கள் சொன்னாரு. ரெண்டாவது இப்ப எளிமை தொலைக்குள்ள இவருக்கு எத்தனை, இவருட கணக்குல ரெண்டாவது. அப்ப இவருட கணக்குல உள்ளதை இவர் சொல்லுவார். அது தவறி போனது வந்து போனதுதான். சரி, பெருநாள் தொழுகைங்க அதே சட்டம் தான். அப்ப 6ம் 5ம் தக்பீர். சரியா, அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. 6ம் 5ம் தான் பொதுவான கணக்கு. அப்ப நாங்க தக்பீரத்துல் இஹ்ராமோட சேர்த்து 7ன்னு சொல்லுவாங்க. தக்பீரத்துல் இஹ்ராம். அதாவது ரக்காத்து மிஸ் ஆகுனா இந்த சட்டம், ரக்காத்து மிஸ் ஆகல இமாம் வந்து ருக்குல போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னா அப்ப அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு கிடைச்சாச்சு. 2 ரக்காத்து மிஸ் ஆகுச்சுன்னா அப்ப தஷஹுத் வரைக்கும் போகக்குள்ள போய் சேர்றாரு. அப்ப இவர் எலும்பி தொலைக்குள்ள இவருக்கு எத்தனையாவது ரக்காத்து, முதலாவது ரக்காத்து. அப்ப இவர் என்ன செய்வாரு, 6ம் 5ம். சரி, அப்ப இதுதான் சலாத்துல் இஸ்திஸ்காவுடைய முறையும் நாங்க படிச்ச பகுதிகளும். சரி, இப்ப மழை தேடி தொழுதாச்சு, மழையும் பொழியுது. இப்ப மழை பெய்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சுன்னாவை, என்ன வழிமுறை எங்களுக்கு காட்டினாங்க என்ற பகுதியை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒன்று என்னென்றால், நீ ஹதீஸை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவாக இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அசாபனா வனஹ்னு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதருன். ஒரு நாள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது மழை பொழிந்தது. ஃபஹஸர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌபஹு. அவருடைய மேனி என்ன செஞ்சாங்க, திறந்தாங்க. அப்ப ஆடையை உயர்த்தினாங்கண்டா மேனியை திறந்தார்கள். ஹத்தா அசாபஹு மினல் மதர், மழை நீர் அவருடைய உடம்பில் படும் வரைக்கும். ஃபகுல்னா, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம், லிம சனஅத ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க?
இப்போ மழை பெய்ய போகல ஏன் நீங்கள் உங்களோட ஆடையை நீக்கி அந்த உடம்புக்கு அந்த தண்ணியை பட வச்சிங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், லி அன்னஹு ஹதீஸு அஹ்தின் பி ரப்பிஹி, இது ரப்பிடத்திலிருந்து வருகின்ற என்னது, இப்போதான் அது ரப்பிடத்திலிருந்து வருகுதுன்றாங்க. இப்போதான் ரப்பிடத்திலிருந்து வருகுது. அப்போ இதில் ரெண்டு செய்தியை சொல்றாங்க. ஒன்று மலை என்பது அருள் என்கிறத சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அர் ரஹ்மான் அலல் அரிஷ், அரிஷுக்கு மேலால் இருக்கிறான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிஃபத்தை உலு என்ற சிஃபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரி, இது இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. அப்ப எல்லா மழைக்கும் இப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டால், முதல் அதாவது நீண்ட நாள் மழை பெய்யாம இருந்துட்டு முதல் பெய்கின்ற மழைக்கு என்ன செய்யறது, எங்களுக்கு எங்களோட மேனியை திறந்து காட்டலாம். மேனியை திறந்து காட்டலான்னு சொன்னா கையை சரி காட்டிக்கொள்ளலாம் இல்லையா. எப்படியோ எங்களோட உடம்புல ஒரு பாகத்தில் பட்டா போதும், அது சுண்ணா. இந்த நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுக்கு ஏழுமான சுண்ணாக்களை செய்யறதானே, அதில் ஞாபகம் வச்சு செஞ்சு கொள்றது இல்லைச்சா, ஞாபகம் வச்சு செஞ்சு கொள்றது. சரி, அடுத்தது இப்போ மழை பொழிகின்ற பொழுது, அப்போ நீண்ட நாளைக்கு பின்னால் மழை பெய்யுது, மழை பொழிகின்ற பொழுது அப்போ இவர் என்ன செய்வாருன்னா, அந்த மழை மக்களுக்கு நலவை தரக்கூடிய மழையாக இருக்கணும், மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது, அப்போ மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை நீக்கக்கூடிய மழையாக இருக்கணும் என்று பிரார்த்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தாங்க. எப்படின்னா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, மழை பொழிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியான்னு துவா கேட்டுருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த துவாவையும் கேட்கணும், ஸய்யிபன் நாஃபியா. இப்போ பொழிகின்ற மலையை பிரயோசனமான மலையாக ஆக்கி தந்து விடு. அப்போ சின்ன ஒரு துவா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம சுக்யன் ரஹ்மா, அருள் நிறைந்த ஒரு மலையாக நீ இதை ஆக்கிவிடு, அல்லாஹும்ம சுக்யன் ரஹ்மா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது உண்டு. அல்லாஹும்ம என்ன கேட்டாங்க ஆரம்பத்தில், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா உண்டு, அப்படி இல்லாட்டி அல்லாஹும்ம சுக்யன் ரஹ்மா என்ற அந்த துவாவை கேட்பாங்க. மூன்றாவது விஷயம் என்னண்டா, மழை பொழிகின்ற பொழுது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மழை பொழிகின்ற நேரம் என்பது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நேரமாக சொல்கிறார்கள். இதை நீங்க பார்க்கலாம். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, சின்தானி மா துரத்தானி, ரெண்டு பிரார்த்தனைகள் அல்லது ரெண்டு நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை தட்டப்பட மாட்டாது. அதில் சொல்றாங்க, ஒன்று அத்துஆ இந்த நிதாண்டா அதான் சொல்லப்படுகின்ற பொழுது கேட்கின்ற பிரார்த்தனை. சரி, இந்த இடத்துல நாங்கள் சிந்திச்சு பாருங்க. நாங்கள் அதாவது இலங்கை போன்ற நாடுகள், அதாவது நம்ம நாட்டில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அதாவது மைக்கை ஒன் பண்ணிட்டாலே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க இல்லையா. அது ஒரு ஒழுக்கமான ஒரு நிலைப்பாடு, பேச மாட்டாங்க. அதான் சொல்லி முடிய காட்டில் செஞ்ச வேலையை அப்படியே வச்சுட்டு சும்மா அப்படியே இருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்ல தெரியாதவங்க கூட என்ன செய்வாங்க, அப்படியே மௌனமாக இருந்துடுவாங்க. ஆனால் அப்படியே அந்த நிலைமை இங்கே எப்படி மாறி இருக்குது, அவரோட பாட்டில் அதான் சொல்லிட்டு போவார், நம்மளோட பாட்டில் நாம் அப்படி. அப்போ சில மக்கள் அப்படி இருக்கிறாங்க, ஆனால் பெரும்பான்மையான இடங்கள் நீங்கள் போய்த்து பாருங்கள், ஆனால் அந்த ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்காது. அவங்களோட பாட்டில் அப்படி பதில் சொல்கிறாங்களா இல்லையான்னு நினைக்கின்ற அளவுக்கு தான் அந்த அவங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும். இப்போ மௌனமாக இல்லாட்டியும் பதிலாவது சொல்கிறாங்களா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சின்தானி மா துரத்தானி அத்துஆ இந்த நிதா. அப்போ அதான் சொல்லப்படுகின்ற பொழுது கேட்கின்ற பிரார்த்தனை, வதஹ்தல் மதர், மழை பொழிகின்ற பொழுது கேட்கின்ற பிரார்த்தனைன்னு சொன்னாங்க. இந்த செய்தியை சஹீஹுல் ஜாமியில் ஷேக் அல்பானி கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அப்போ இது ஒரு அப்போ மழை என்பது பாருங்க, அப்போ எவ்வளோ முக்கியமான பகுதிகள் அடங்கிய ஒன்றாக இந்த மழை பொழிகின்றது இருக்குது. அப்போ இந்த மழை பொழிகின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் வருது இல்லையா. ஒருத்தர் என்ன செய்வார்னா, அந்த மழையுடைய அந்த கிளைமேட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி பலவிதமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது என்ன செய்வாங்க, சிலர் அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு விதமாக என்ஜாய் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அப்போ அது பிழை அல்ல. ஆனால் இந்த சுண்ணாக்களை நாங்கள் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். இந்த சுண்ணாக்களை கடைபிடிக்கணும். சரி, இப்போ மழை பொழியுது. மழை ஒரு நாள் பெஞ்சிச்சு, 2 நாள் 3 நாள்
4-5 நாள் அப்படி தொடர்ந்து பெய்யக்கூட என்ன செய்யும்? வெள்ளங்கள் ஏற்பட தொடங்கிடும். அப்ப மழை அதிகமானாலும் பிரச்சனையா இல்லையா? அதிகமானாலும் பிரச்சனை. அப்ப இவ்வாறு இந்த மழை அதிகமாயிட்டு வெள்ளப்பெருக்கெடுக்கும், அழிவு ஏற்படும் அப்படின்னு பயந்தால் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரு பிரார்த்தனை ஒன்றை கற்றுத்தந்தாங்க. யாருக்கு தெரியும்? அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராப் வபுத்தூனில் அவுதியத்தி வமனாபித்தி ஷஜர் வரக்கூடிய இந்த துவா. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போ இதை கொஞ்சம் டைம் எடுத்து தான் பாடமாக்கணும் இல்லையா? ஏன்னா அதில் சொற்கள் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ இந்த துவாவுடைய பொருள் என்னென்னா, இப்போ மழை பெய்யுது, நாங்கள் மழை கேட்டோம், ரப்பே நீ மழையை தந்துட்டாய். அதில் அர்த்தம் இல்லை, நான் வார அர்த்தத்துக்கு. அப்போ மழையை தந்துட்டாய், மழை எங்களுக்கு போதுமான அளவு பெஞ்சிட்டு, அப்போ அந்த மழையை நிப்பாட்டுன்னு கேட்கல அந்த துவாவில். நீங்கள் பாருங்கள், இந்த துவாவில்னா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, எங்களை சூழ பேய வைப்பாயாக. என்னது? எங்களை சூழ. வலா அலைனா, எங்களுக்கு இல்லை. இது எங்க பெய்ய வைக்கணும்? அலல் ஆகாமி வத்திராபி வபுத்தூனில் அவுதியா வனாபிதி ஷார், எங்கது வாதிகள்டா பள்ளத்தாக்குகள், மலைகள், மரங்கள் முளைக்கக்கூடிய இடங்கள். அப்ப இந்த இடங்களுக்கு இந்த மலையை திருப்பி விடு. மலையை நிப்பாட்டவும் படாது, ஏன்னா மழை தேவை உள்ள இடங்களுக்கு திருப்பி விடு அப்படின்னு வரக்கூடிய ஒரு அழகான அர்த்தம் உள்ள ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நாங்கள் என்ன செய்யறது? மரணம் செஞ்சு கொண்டு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஓதிக்கொள்ளலாம். அப்ப இது மழை பொழிகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாக்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். சரி, இப்ப அடுத்த தலைப்பு என்னன்னா அல் அவுகாத் அல் மன்ஹி அனி ஸலாத்தி ஃபீஹா. இப்ப தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள். தொழுவதற்கண்டா சுன்னத்தான தொழுகைகள், தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள். அப்ப தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்களும் இருக்குதா? இருக்குது. சரி, இப்ப இது முக்கியமாக 3 நேரங்களை குறிப்பிட்டு நாங்கள் பார்க்கலாம். 3 நேரங்கள். முதலாவது, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இருந்து சூரியன் உதயமாகி ஒரு 13 நிமிடங்கள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இருந்து சூரியன் உதயமாகி 13 நிமிடங்கள் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. இது தடுக்கப்பட்ட நேரம். இது ஒன்று. அப்ப இதை நீங்க ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா ஸலாத்த பஅத ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா தத்லு அஷம்ஸ். எந்த தொழுகையும் கிடையாது பஅத ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால ஹத்தா தத்லு அஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கலாம். சரி, இன்னொரு செய்தியை பாருங்க. அம்ர் இப்னு அபஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸல்லி ஸலாத்த சுப்ஹி, நீங்க சுபுஹ் தொழுகை தொழுங்க. சும்ம அக்ஸிர் அனிஸ் ஸலாத்தி, புறவு என்ன செய்யுங்க? தொழ வேண்டாம். ஹத்தா தத்லு அஷம்ஸ், ஹத்தா தத்லு அஷம்ஸ் ஹத்தா தர்தஃபிஅ, சூரியன் உதயமாகி உயர்கின்ற வரைக்கும். அப்படின்னா கதிர ரும்ஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஈட்டி பிரமாணம் அளவு. அப்படின்னா அதுக்கு ஒரு 13 நிமிடங்கள் ஆக குறைஞ்சது. 13 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் தொழ வேண்டாம் அப்படின்னு சொன்னா இது முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சரி, மூன்றாவது, அப்ப 2 நேரம் நாங்க சொல்லிட்டோம். ஒரு நேரம் தான் சொல்லணும் இல்லையா? ஒரு நேரம். சரி, 2வது நேரம் சூரியன் உச்சிக்கு வந்து அது மறைகின்ற பக்கம் சாய்கின்ற வரைக்கும். அப்படின்னா லுஹர் நேரம் ஆரம்பிக்கின்ற வரைக்கும். இப்ப சூரியன் உச்சிக்கு வந்து என்ன செய்யறது? சாய்கின்ற வரைக்கும். அப்ப சூரியன் உச்சிக்கு வந்து ஒரு 13 நிமிடங்கள், அதுக்கும் அதே கணக்கு தான். 13 நிமிடங்களுக்கு பின்னால் தான் தொழலாம். அப்ப 13 நிமிடங்கள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. சரி, அப்ப இதுக்கு நீங்க ஹதீஸ பார்க்கலாம். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸலாசு ஸாஆத்தின், 3 நேரங்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஹான அன் நுஸல்லிய ஃபீஹின்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரங்களில் தொழுவதை எங்களை தடுத்தார்கள். வ அன் நக்புர ஃபீஹின்ன மூத்தானா,
எங்களுடைய மரணித்தவர்களையும் அந்த நேரங்களில் அடக்குவதையும் தடுத்தார்கள். அப்ப தொழவும் கூடாது, அடக்கம் செய்யவும் கூடாது. சரி, அந்த நேரங்கள் எது? ஹீன தத்லுஉ ஷம்சு பாஸிகத்தன் ஹத்தா தர்தஃபி, சூரியன் சுடர்விட்டு உதிக்கின்ற நேரம். சூரியன் சுடர்விட்டு உதிக்கின்ற நேரம் அது உயரும் வரைக்கும் எவ்வளவு நேரம்? 13 நிமிடம். அப்ப இந்த நிமிடத்தில் தொலையும் கூடாது, இந்த நேரத்தில் அடக்கம் செய்யவும் கூடாது. ரைட், ஒன்று. ரெண்டாவது, வஹீன யகூமு காயிமத் தஹீர ஹத்தா தஸூல, உச்சில சூரியன் வந்து சாய்கின்ற வரைக்கும். அப்படின்னா எத்தனை நிமிடம்? 13 நிமிடம். அப்ப இந்த நேரத்தில் தொழவும் கூடாது, அடக்கம் செய்யவும் கூடாது. அதே போல சூரியன் மறையுது, சூரியன் மறையுது. அப்ப சூரியன் மறைகிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் முழுமையாக மறையும் வரைக்கும். இப்ப மறைகிற ஒரு நேரம் உண்டு தானே, அப்ப மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் அது முழுமையாக மறையும் வரைக்கும். அப்ப இந்த நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதே போல அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அப்ப இது எத்தனையாவது நேரம்? ரெண்டாவது நேரத்தை பார்த்தோம், ஆனா எல்லாமே அதுல வந்துட்டு. சரி, இப்ப மூணாவது நேரம் வந்து இல்ல சுபோகு பரவாயில்ல, நல்லா விளங்கிக்கோங்க. இது நேரத்தை நல்லா விளங்கி, சுபோகு பரவாயில்லைங்க சொன்னேன். சூரியன் உதயமாகிற நேரம், இப்ப சூரியன் உதயமாகிற நேரம் அந்த 13 நிமிஷம் நல்லா விளங்கி. ஃபஜ்ருக்கு பரவாயில்லைங்க சொன்னது, அந்த டைம் அந்த நேரத்தை தான் சொல்லியிருக்குதா, அந்த நேரம். அப்ப மிச்ச நேரம் இல்லை, அதெல்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள, அந்த 3 நேரம் 15 நிமிஷத்துக்குள்ள நிற்கும், அதோட முடிஞ்சு. சரி, அடுத்தது மூணாவது நேரம் வந்து மின் பாதி சலாத்தில் அசர் இலா அன் தகுருப ஷம்ஸ், அசர்ல இருந்து அசருக்கு புறவுல இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும், சூரியன் மறைகின்ற வரைக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஸலாத பஅத ஸலாத்தில் அஸ்ரி ஹத்தா தகீப ஷம்ஸ், சூரியன் மறைகின்ற வரைக்கும் அசர் தொழுகைக்கு பின்னால தொழுகை கிடையாதுன்றான். இது வந்து புகாரி முஸ்லிம்ல இருக்கு, வந்திருக்கு. அப்ப சரி, அப்ப ஒரு கேள்வி, அசருக்கு பிறகு ஜனாசாவை அடக்கலாமா? அடக்கேலான்னு சொல்லுவாங்க, தூங்க அடக்கேலாம். ரைட், வேற யாரு? அவருக்கு சப்போர்ட் கொத்தரும் இல்லையா? கை தூக்கிக்கிறேன், கீழே வச்சு. சரி, அப்ப என்ன செய்ய, நல்லா விளைக்கும். அதான் அந்த அதை கேட்கத்தான் நான் கேட்டேன். அந்த அடக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட நேரம் என்பது வந்து நல்லா விளைக்குவாங்க. அசருக்கு புறவல்ல, அசருக்கு புறவு தான் அது வருகுது அந்த நேரம். ஆனா அந்த அசருக்கு புறவுல இருந்து ஆரம்பிக்குது இல்லை. எப்பது சூரியன் மறையுமே, அந்த மறைஞ்சிட்டு இருக்கிற நேரம், அந்த 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 நேரத்தில் சூரியன் முழுமையாக மறைகின்ற வரைக்கும். சூரியன் உதயமாகிறது, சூரியன் உதிக்குது, உதிச்சு 13 நிமிடங்கள் வரைக்கும் அந்த அந்த நேரத்துக்குள்ளதான் அடக்கக்கூடாது, தொழவும் கூடாது. அது வேற, தொழவும் கூடாது. ஆனா தொழுகையுடைய நேரம்ங்கிறது வந்து நீளமானது, அடக்கிறதுக்கு சின்ன நேரம் வந்து சுருக்கம். அதை நல்லா விளைக்கும். சரி, சரி. இப்ப அதாவது ஃபஜ்ருடைய முன் சுன்னா, ஃபஜ்ருடைய முன் சுன்னா என்று சொல்லக்கூடியது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுன்னாவை அதாவது கடைபிடித்த மாதிரி, அதை கொடுத்த முக்கியம் மாதிரி வேறொன்றும் கொடுக்கல. ஹதீஸ்கள் தெளிவா வந்திருக்கு. இப்ப இந்த சுன்னா வந்து வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் உண்டு இல்லையா? அப்ப இந்த சுன்னா வந்து பள்ளிக்கு போறாரு, என்ன தூக்கம், இரவுல தூங்குற நேரம். அப்ப இவர் எலும்பி ரெடி ஆயிட்டு போகல, அங்க என்னது ஜமாத்து நடக்குது. இப்ப ஜமாத்து நடந்தா இவர் என்ன செஞ்சிடுவாரு, ஜமாத்துல போய் சேர்ந்துடுவார். அப்ப ஜமாத்துல போய் சேர்ந்தா இவருக்கு சுன்னானது, இந்த 2 ரக்காத் சுன்னத்து இவர் தொழல. இத ஃபஜ்ருக்கு பிறகு தொழலாமான்னு கேட்டா தொழலாம். என்ன செய்யலாம், தொழலாம், தொழுவதற்கு அனுமதி இருக்கு. இப்ப சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, இதுல செய்யக்கூடிய தவறு என்றால், ஜமாத்து நடந்துட்டு இருக்கு, இவர் என்ன செய்வாரு, பள்ளிக்கு போவாரு, இவர் அந்த 2 ரக்காத்தை முடிச்சுட்டு தான் போவார். இது வந்து பிழை, இது வந்து தவறு. இப்படி ஒரு வழிகாட்டுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, வழிகாட்டவில்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஜமாத்து நடந்தா ஜமாத்தோட போய் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
சரி, அப்போ இந்த 3 நேரம் எங்களுக்கு விளங்கிச்சா? சரி, அந்த 3 நேரமும் தொழக்கூடாது. 3 நேரம் தொழக்கூடாது. பிரத்யோகமான 3 நேரம் இருக்கு, அது இதுலுக்கு தான் வரும். அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? ஜனாசாவை அடக்கம் செய்யவும் கூடாது. சரி சரி, இதுல தடை செய்யப்பட்ட காரணிகள் அதுக்கு முன்னால குஃபார்களுக்கு ஒப்பாகக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தடை செஞ்சாங்க. அது வணக்கமாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டாம் தான். இது வணக்கமாக இருந்தாலும் செய்ய வேண்டாம். அதுல ஒரு பகுதி தான் இது. சரி, இது எங்க தஷப்புஹு வருதுன்னு கேட்டால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சூரியன் உதயமாகிறத பற்றி சொல்கின்ற பொழுது ஃபஇன்னஹா தத்லுஉ ஹீன தத்லுஉ பைன கர்னை ஷைத்தான். சூரியன் உதிக்கின்ற பொழுது அது உதிக்கும் ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் தான், 2 கொம்புகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் அதை சொல்லிட்டு வஹீன இதின் யஸ்ஜுது லஹல் குஃபார், அந்த நேரத்தில் காஃபிர்கள் என்ன செய்வாங்க? சூரியனை வணங்குவார்கள். சூரியனை வணங்குவாங்க. சூரியனை வணங்குவாங்க. சரி, நான் அதுக்கு இது விளக்கத்தை நான் பின்னுக்கு சொல்றேன். ஃபஇன்னஹா தகருபு ஹீன தகருபு பைன கர்னை ஷைத்தான், அது மறைகின்ற பொழுது அது மறையும் எப்படி? ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில். அந்த நேரத்தில் குஃபார்கள் சுஜூது செய்வார்கள். இது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்ப சூரியன் உதிக்கின்ற பொழுதும் சூரியன் மறைகின்ற பொழுதும் ஷைத்தானுக்கு ஒரு ஆனந்தம் ஒன்றையும். என்ன ஆனந்தம்? அவனை சுஜூது செய்வாங்களே ஒரு கூட்டம், அதனால் அவனுக்கு ஒரு ஆனந்தம், அவனுக்கு ஒரு சக்தி ஒன்று வந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் முஸ்லீம்களும் சுஜூது செய்கின்ற பொழுது அது குஃபார்களுக்கு அங்கே ஒப்பாகுது. அது அவங்களுக்கு ஒப்பாகி அது அதில் என்ன செய்யுது? ஏதாவது நடந்துரும் என்பதற்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இதை தடை செய்தார்கள். சரி, இந்த செய்தி நான் முஸ்லீம்ல பார்க்கலாம். சரி, இப்ப இதுல இந்த தடை செய்யப்பட்ட நேரங்களில் தொழக்கூடாது என்பது பொது விதி. தொழக்கூடாது என்பது என்னது? பொது விதி. இந்த பொது விதியிலிருந்து சிலது என்ன செய்யப்பட்டிருக்குது? விளக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு கேட்டால் துல் அஸ்பாப்னு சொல்லுவாங்க. அதாவது தவாத்துல் அஸ்பாப், காரணிகள் முந்திய தொழுகைகள். உதாரணமா வேற தஹியத்துல் மஸ்ஜித், தவாஃபுடைய சுன்னா, வேற உதுவுடைய சுன்னா. அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு காரணம் எப்படி வந்துச்சு? நுழைஞ்சத்தோட காரணம் உண்டாயிட்டா இல்லையா? காரணம் பிந்தியது. இப்படி காரணம் பிந்திய தொழுகைகளை என்ன செய்யலாம்? தொழுவதற்கு அனுமதி இருக்குது. இப்ப நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன்னாம அன் ஸலாத்தின் அவு நசியஹா, யாரொருவர் ஒரு ஃபர்லான தொழுகையை விட்டு தூங்கிட்டார், தூக்கம் வைத்து தூங்கிட்டார், அல்லது அதை மறந்து விட்டார், ஃபல் யுஸல்லிஹா இதா தக்கரஹா, அந்த தொழுகை இவருக்கு ஞாபகம் வந்த நேரத்தில் அவர் தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யா பனி அப்து மனாஃப், அப்து மனாஃபின் கிளையார்களே, லா தம்னஉ அஹதன் தாஃப பிஹாதல் பைத்தி வஸல்லா ஃபீஹி, யாராவது இங்கே தவாப் செஞ்சுட்டு தொழுகிறாங்களே, தொழுகிறவங்களை தடை செய்ய வேண்டாம். ஐயத்த சாத்தின் ஷா, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி. இப்போ விளங்கிச்சா? எந்த நேரத்தில் தொழுதாலும் சரி, மின் லைலின் அவு நஹார், இரவு பகல் எந்த நேரத்தில் அவர் தொழுதால் நீங்கள் தடை செய்ய வேண்டாம்னு சொன்னான். இந்த செய்தி திருமிதியில் வந்துருக்கு, ஷேக் அல்பானி சஹீன்னு சொன்னான். சரி, அடுத்தது தஹியத்துல் மஸ்ஜித். இப்போ தஹியத்துல் மஸ்ஜித் ஒருவர் பள்ளி மஸ்ஜிதுக்கு நுழைகிறாருண்டா அவர் என்ன செய்யணும்? 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும். இது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் உண்டு. சரி, இதை இப்போ அவர் மஸ்ஜிதுக்கு வாராரு, வார நேரத்தில் ஜமாத்து நடந்துட்டு இருக்குது. அப்போ இவர் என்ன செய்ய? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டா போவாரு? அப்போ என்ன செய்வாரு? அப்போ தஹியத்துல் மஸ்ஜித் அதோட சேர்ந்துடும். தஹியத்துல் மஸ்ஜித் என்னது?
மஸ்ஜிதுக்கு செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கை. அப்ப அந்த காணிக்கை எதுல வரும்? அந்த ஃபர்லு தொழுகையால வந்துடும். சரி, இப்ப லுஹர் தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யறாரு? பள்ளிக்குள்ள போறார், மஸ்ஜிதுக்குள்ள போறார். லுஹர் தொழுகைக்கு என்ன இருக்குது? முந்தின சுன்னா என்னது? 4 ரக்காத்து. அதுக்கு என்ன பேர் சொல்றது? என்னது? சுனனுர் ரவாத்திப். அப்ப அந்த சுனனுர் ரவாத்திப் அந்த ஃபர்ல், அதாவது லுஹர் தொழுகைக்கு இருக்குது. அப்ப இவர் போனவன என்ன செய்யறாரு? அந்த சுன்னதை தொழுகிறாரு, லுஹருடைய சுன்னா. அப்ப இவர் மறுபடியும் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டா தொழணும் இல்ல, அதை தொழுதா என்ன செஞ்சிடும்? இதுல சேர்ந்து விடும். அது தொழுதால் இதனுடன் சேர்ந்து விடும். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.